நீங்கள் வந்து கமலா ஹாரிஸ் ரேஞ்சுக்கு நான் போகல. லோக்கல்லே பிழைக்க வந்தவன் நன்றி விசுவாசத்தோடு இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? இந்த ஊருக்கு வந்தோம்னா நம்ம ஊரில் இப்போ ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தோம், இல்லை வந்து இப்போ கிலோமீட்டர் கணக்கில் தண்ணி. பெண்கள்லாம் கேட்டிங்கன்னா வடக்குலேருந்து இங்கே வந்த ராஜஸ்தான்லேருந்து வந்த பழைய ராஜஸ்தான்காரங்களை இப்போ உள்ளவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கிலோமீட்டர் கணக்கில் வெயிலில் அடுக்கு குடங்களை வைத்து கொண்டு ஆமாம் அழுக்கு மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். கண்டுகுண்டன் படத்தில் அஜித் படத்தில் பாட்டு காமிப்பாங்க. அந்த மாதிரி வாழ்ந்தோம். இங்கே வந்தால் இத்தனை குழா இருக்குன்றதே ஷாக்காகிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இத்தனை குழா இருக்கா? அடுப்படியில் தண்ணி வருமா? பாத்ரூமில் குழா இருக்கா? அவங்களுக்கு அதிசயமாக இருக்குது. ஆமாம், அவன் வந்து பாத்ரூம் போகணும்னா இது போகணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் போய் தண்ணியை தூக்கிட்டு வரணும். டப்பாவில் வச்சு கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். குளிக்கிறது ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் தான் குளிக்கணும். ஏன்னா யார் போய் தண்ணி சுமக்கிறது அப்படின்ற போது அவர்களுக்கெல்லாம் வந்து இங்கே திறந்து விட்டால் தண்ணி வருது. ரோட்டு குழா இல்லை, வீட்டுக்குள்ளே தண்ணி வருதா? வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருதான்றது நம்ம எப்படி துபாயில் சொல்லுவாங்களா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க அமெரிக்காவில் வேலைக்காரியே காரில் தான் வருவாங்க, 80களில் சொல்லுவாங்க. இப்போ எல்லா ஊர் வேலைக்காரியும் காரில் தான் வர்றாங்க அங்கே இந்த ஊரில், அது வேறு. அப்படி இருக்க மாதிரி இவங்க வந்து போது ஷாக் ஆகி தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க.